உங்களால் தனிப்பட்ட முறையினாலே தப்பிக்க முடியுமா? முடியாது. அதான் அவர் சொல்கிறார் பாரு, நாங்கள் பலவீனராக இருந்தும் நாங்கள் தேவனுடைய சாட்சியினாலே பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களிடமாய் பலவீனர் அல்ல. அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராக இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீ என்னைய பார்த்து ஏயா நீ சாட்சியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? எனக்குள்ளே ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு ஏயா நீ தேடிக்கிட்டு இருக்க? ஆண்டவருடைய வசனம் உண்மையாக வரைக்கும் தான் பாரு. அந்த ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ளும் இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார் பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேர தேவனிடத்திலே பேசுங்கள். உங்களுக்கு நீங்களே அறியீர்களா அப்படின்னு கேட்குறாரு பாரு. அது என்னென்னா இந்த பேசிவ் வாய்ஸ்லேயே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியாதா? அதைத்தான் அவர் உங்களை நீங்களே அறியீர்களான்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கும்? பஞ்சமும் பரதேசியமாக தெரியணும், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நாசமாக தெரியணும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையாக இயேசுவை பற்றி கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு போகிறோம் என்று போய்கொண்டு ஒரு ஆசீர்வாதமும் ஒரு நிம்மதியும் இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தால் நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? இன்றைக்கி எத்தனை 93ஆம் சங்கீதமா என்ன படிக்கிறோம்? கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜலத்தின் கடலில் எழுகிற அலையை விட மகா வல்லமை உள்ளவர். அவருடைய ஆலயத்தில் என்றும் பரிசுத்தம் குடிகொண்டு இவ்வளவு மகத்துவமும் பெரிய வல்லமை உள்ள தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை அவமானப்படுத்துகிறீர்கள்? உங்களுக்கு ஆசீர்வாதம் வராதா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலைன்னா அதுக்கு காரணம் முழுவதும் நீங்கள் தான். உலக பிரகாரமாக பார்த்தா கூட தீதும் நன்றும் பிறர் தர வாரம் இல்லையா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களுடைய பாவங்களினாலே நீங்கள் நன்மையை அனுபவிக்காமல் போகிறீங்க. இப்போ மோகன் சி லாசரஸுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா என்ன? ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து அவனால தான் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களே. 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து தீர்க்காயுசை அடைந்து ஏகப்பட்ட செல்வங்களை இருந்தாலும் அவனை பேரை சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அவனை விட கருவழிந்த பிண்டம் பாசின்னு அவன் சந்ததி அதோடு முடிஞ்சு போச்சு. இதான் ஆசீர்வாதமா? கோடிக்கணக்காக பணத்தை சேர்த்து திங்கவா போகிற நீ அவ்வளோத்தையும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இதை பைபிளில் போட்டு எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி வாழ்க்கை நடத்துது? எல்லோரும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியாதா? எவ்வளோ பெரிய சிக்கல்களிலிருந்து அவர் காப்பாற்றி வந்தார். உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரை நம்ப மாட்டீங்க. எங்கள் மாமா வீட்டில் நான் இருந்தபோது ஒரு நாள் கூட ஜெபம் கிடையாது, ஒரு நாள் வேத வாசிப்பு கிடையாது. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்ததே இல்லை. அந்த பெற்றோர்களை நான் கவனித்திருக்கிறேன். ஆண்டவரை பற்றி பேசினாலே ஆமாம் ஆண்டவர் போய் அப்படியே நம்பிட்டு போய் அழிஞ்சு போய் அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை வாங்கி படி, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு எங்கள் மாமா சொன்னார். நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். கம்முன்னு போயிட்டார். அவர் படித்து அவருக்கு புத்தி வந்திருக்கணும்ல. அதை எழுதுனது யார்? கண்ணதாசன் எழுதினார். தன்னுடைய ஆயுசு முழுவதும் குடித்து கொண்டே இருந்து தினம் ஒரு பெண்களிடம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர் புத்திமதி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் புத்திமதி சொல்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மரண பரியந்தம்
ஒரு பாவமும் செய்யாமல் வாழ்ந்தவர் புத்திமதி சொல்கிறார். யாருடைய புத்திமதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா? எப்பா உங்ககிட்ட த பால் இஸ் இன் யோர் கோர்ட். நீ அவரை சேவித்து கர்த்தரையே சேவி. அப்போ ஒன்று கேட்குற, நீ யாரை சேவிக்கிறாய்? இங்கே சென்றால் உனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும். உலக பொருளை சேவித்தார். பணம் 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 படிக்க வைக்கிற, இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற, MBA படிக்க வைக்கிற, எல்லாம் படிக்க வைக்கிற. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்பொழுது காண்பாய்? இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. வசிக்கிற வீடு சுத்தமான வீடு இல்லை, தூங்குகிற இடம் சுத்தமான இடம் இல்லை, நல்ல சாப்பாடு கிடையாது, காசு நிறையா இருக்குது, போகிற வர இடத்துலலாம் சாப்பிட்லாம். அதுதான் ஆசீர்வாதம். யார் வீட்லேயும் தங்க முடியாது, ஹோட்டலில் போய் தங்கி இருக்கணும். இதுதான் அன்பும் ஐக்கியமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பும் ஐக்கியமும் இல்லை, அன்பும் பண்பு இல்வாழ்க்கை, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் ஆங்கியவா அதுன்னு சொல்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை இல்லாமல் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கியிருக்கேன், ஒரு நாள் வாடகை 20,000 ரூபாய்க்கு தங்குறேன். தங்கி உன் மனதிலே நம்பிக்கை இருக்கிறதா? உன் மனதிலே சந்தோஷம் இருக்கிறதா? மிகப்பெரிய கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டவர் உங்களிடத்திலே இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசு உங்களுடைய மனதிலே இருந்தால் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஒரு மனிதருக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன், அதான் இயேசு சொன்னார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு இயேசு கேட்குறார். உடனே இதை எப்படி பேசுகிறாங்க, பிரசங்கியாரெலாம் எப்படி பேசி ஏமாத்துறான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தின் மீது ஆசை வையாதிருங்கள். எங்கள் சித்தப்பா சொல்லி எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டார். 25 வருஷமாக ஒரே ஒரு டேபிளும் சேரும் ஒரு நாள் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாம் தரையில் படுப்போம், சாக்கு போட்டு, ஜன்னல் சாக்கு இருக்குல்ல, அந்த சாக்கு போட்டு அது மேலே பாய் விரித்து படுப்போம். எங்கள் அண்ணன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, எங்கள் அண்ணன் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா போய் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் டேபிள், அது பேர் ஆஃபீஸ் டேபிள், இந்த தகர டேபிள் இருக்கும்போது அது பேர் ஆஃபீஸ் டேபிள், ஒரு ஃபோல்டிங் சேர் வாங்கிட்டு வந்துட்டார். இரும்பில் வந்துட்டார். எங்கள் சித்தப்பா ஒரு நாள் வந்துட்டார். இப்படி உலக பொருள் மீது நீங்கள் ஆசை வைத்து எப்படி நீங்கள் உலக பிரகாரமாக வாழ்வீங்க அப்படின்னு கேட்டுவிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிட்டோம் போல அப்படி இப்படின்னு ஒரே சந்தேகம், என்ன இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. இந்த விஷயம் எனக்கும் தெரியாது. கடைசியில் போய் இப்படி நம்ம உலக பிரகாரமாக வாழக்கூடாது போல், கிழிஞ்ச சட்டை, எங்கள் அக்காக்கெலாம் வருஷத்துக்கு ஒருக்க போர்வை துணி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் அப்பா எடுப்பார், பாவாடை சட்டை தாவணி. அந்த சட்டை இருக்குல்ல, கீழே பாவாடைக்குள்ளே இன் பண்ணி போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் பொம்பளை பிள்ளைங்க, கற்புள்ள பிள்ளைங்க. மற்றவெல்லாம் கற்புள்ள பிள்ளைங்க. எங்கள் அக்காவெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க எங்கள் அத்தைக்காரி, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கடைசியில் ஒரு +2 முடித்த பிறகு மெட்ராஸில் போய் பார்க்குறேன், அவன் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, சோஃபா இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லா சகல வசதிகளும் இருக்குது. எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு எத்தனை குடும்பத்தை இப்படி நாசமாக்கியிருக்கீங்க. அவன் பயலுவெல்லாம் என்ன பண்ணுறானோ, இங்கிலீஷ் படத்தை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். டேப் ரெக்கார்ட் இருக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, ஃபிஷ் டேங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது எப்போ, 90ஸ்க்கு முன்னாடி, 89, 90. எங்கள் குடும்பத்தை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு சேர் டேபிள் வாங்கினேன்னு கேட்டால், அதே ஆள் வீட்டில் அத்தனையும் இருக்குது. இங்கிலீஷ் நடிகைகள் எப்படி அந்த காலத்தில் இருப்பாங்க, அரை ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுவாங்களா? அவன் பயல் ஒரு 2 பேரும் அதை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று சொல்லி எங்களுக்கு ஒன்று சொல்லி எவ்வளோ தவறான. அந்த பிள்ளைகளை பார்த்தா அப்போல்லாம் இந்த டாப்ஸு இது மாதிரி தானே இருக்கும். மிடி தான் அந்த காலத்தில் ரொம்ப, சுடிதார்லாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. மிடியை போட்டு முக்கா பாவடை அதை போட்டுட்டு இருக்குதுங்க, சோழி இதெல்லாம் போட்டுட்ருக்குங்க. தாவணி, பாவாடை தாவணின்னு அப்படி இங்கே வரைக்கும் போட்டு. அந்த காலத்தில் என்னென்னா பிரேசியர்லாம் கிடையாது, துணியில் இருக்கும், தச்சு தான் போடுவாங்க. இப்போ வந்திருக்கிற மாதிரி பிரேசியர் பேர் கட் பிரேசியர்னு பேர்.
இதெல்லாம் போடவே கூடாது. அவங்களுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி. துணியில் உள்ள பனியன் மாதிரி தைச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் போடணும். இப்போ வந்திருக்கிற மாதிரி மாடலான பிரேசியர் போட்டால் அவள் வேசி. எங்கள் அக்காளுக்கு அது சொல்கிறா, எங்கள் அத்தைக்காரி. அவங்க வீட்டில் போய் பார்த்தா எல்லாம் கயிறில் அதான் தொங்குது. எவ்வளோ கொடுமையான காரியங்களை செய்கிறார். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால்தான் உங்களுக்கு அறிவு இருக்கும். பெரிய தகராறாக போச்சு. அதுலேருந்து வாய்க்கு வந்ததுலாம் என்னென்ன இருக்குமோ பயங்கர அசிங்கமாக கேட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படி கேட்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவை அறிந்திருந்தால் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நன்றும் தீதும் நன்றும் பிறர் தர வர. நீ உலக ஞானம் இல்லாமல் அவன் ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு நம்பி இயேசுக்கிட்ட போய் கேட்டியா? கண்ட பாதிரியார்கிட்ட போய் கேட்டியா? நீ உனக்கு அறிவு வேண்டாமா? ஒரு வசனத்தை படிக்கும்போது ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொன்னார். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் மற்ற எல்லாரிடத்திலும் போய் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள். அப்படியா போட்டிருக்கு. சகலத்திற்கும் சம்பூரணமாய் தரக்கூடிய தேவனிடத்திலே கேட்க கடவுள் இல்லையா? நம்ம அதை அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட விசுவாசிச்சா. இப்போ அவங்க போகிற வழியே வேறப்பா. காசுக்காக அலைகிறாங்க. நீ பாரு, நான் காட்டுறேன் உனக்கு வாழ்க்கை. நீ என் பின்னாடி வா. வாழ்க்கையில் என்னான்னு காட்டுறேன். அவங்க என்ன வாழ்ந்து கிழிக்கிறாங்கன்றதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் வசனத்தை சொல்கிறார். எப்போ என் கூடயே இருப்பாங்கப்பா, கூடயே இருப்பாங்க. அதிசயங்களை செய்வாங்க, அற்புதங்களை செய்வாங்க, பல பாஷைகளை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அவங்களையெல்லாம் நான் சேர்த்துக்கிற மாட்டேன்ப்பா. அவங்க வேறப்பா. என்ன சொன்னார்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாங்கள் பிணியாளிகளை குணமாக்கினோம் அல்லவா, நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசினோம் அல்லவா. மரியாதையாக போயிடுங்கடா. எத்தனை குடும்பத்தை கெடுத்தீங்க நீங்கள். போயிடு, அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னார். என்னுடைய பெயரை சொல்லி என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? நோயில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய், பசியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய். நீ காசை வச்சுட்டு யார்கிட்ட கொண்டே கொடுக்குற? ஊழியக்காரன்ட்ட கொண்டே கொடுக்குற. ஒருத்தன் நிறைய காசு எடுத்துகிட்டு வந்து பேதர்கிட்ட வந்தானா, நீங்கள் நல்ல வித்தை காட்டுறீங்க சாமி, அந்த வித்தையெல்லாம் எனக்கும் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ பணம் நிறையா இருக்குது என்கிட்ட, நானும் என்கிட்ட ஏதாவது வித்தையை காட்டி பறிச்சுக்கிடுவேன். இதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நல்லா பெரிய ஊழியக்காரராக இருந்தால் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிற வேண்டியது. என் தம்பி ஒருத்தன் சொன்னான், இல்லைண்ணே அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுண்ணே, அவரோட சேர்ந்துருந்தா ஒரு 4-5 மீட்டிங்கில் பேசலாண்ணே, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லலாம், அதுக்காக அவரோட சேர்ந்துருக்கேன்னு. அப்போ இயேசு செத்துட்டாராடா? இவன் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கான், இயேசு செத்துட்டாரு. இயேசுவின் மீது பற்றுள்ளவனாக இருக்கிறாயா, அல்லது கண்ட நாய் மீது உனக்கு பற்று இருக்கிறதா? ஆண்டவருடைய ஊழியத்தை அப்படிலாம் செஞ்சு நீ காப்பாற்றுற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு வீக்கானவர் அல்ல. இதான் நடக்குது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரே, உங்களுக்குள் வாசமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னை பார்த்தா நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் அத்தாட்சியை தேடுகிறீர்களே அப்படின்னு கேட்குறார் பவுல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களிடத்துல பேசும். உங்களை எந்த சகோதரனும் ஏமாற்றி பொய் பேசி திரிகிறான். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவருடைய வசனம் தான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றமான சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க. எல்லாவற்றிலிருந்து எப்படி தப்பிப்பது? எங்கள் அம்மா சொல்லும், அவனை ஏமாத்துறதுனே பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ இப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் பதிலுக்கு சொல்லுவேன், ஆமாம், அவனுக்கு வேறு வேலை இல்லை, நம்மளை ஏமாத்துறதுக்குனே அவன் அலைகிறான், ஏமா நீ வேறு அப்படி சொல்லுவேன். ஆனால் உள்ளபடி என்னென்னா, அடுத்தவனை ஏச்சி பிழைக்கிறதுக்கு தான் 90% பேர் இருக்கான். உள்ளபடியே அதுதான் உண்மை. உங்களை ஏமாற்றி பிழைப்பது தான் ஊழியக்காரன்லேருந்து கடைசியில் இருக்கிற தோட்டி வரைக்கும் எல்லாம் உங்களை ஏதாவது ஏமாற்றி உங்கள் தலையை தடவி சம்பாதிக்கணும். இவ்வளோ தான். நேர்மையாக உழைத்து சம்பாதிப்பதுக்கு எத்தனை பேர் இருக்கானே. இங்கே ஒன்று அங்கே மெட்ராஸில் ஒருத்தர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருந்தால் அன்றைக்கி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கான். 5 கோடி பேரில் 4 பேர் தான் இருக்கான். அப்போ நீங்கள் எப்படி வாழ்வது? நீங்கள் இது உள்ளங்கமான உலகத்தில் எதிர்கொண்டு வாழணுன்னா ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல், உங்களுக்குள் கிறிஸ்து உயிரோடு இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. இன்னைக்கு என்ன டைட்டில்னா, பி கண்ட்ரோல்டு பை த வேர்ட். தேவனுடைய வார்த்தையினாலே
கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டுப்படுத்தட்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வசனம். நம்ம சர்ச்சிலே நீங்கள் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை பார்க்குறீங்க. நம்ம ஏதாவது செஞ்சோமா அவங்களுக்கு? அப்படி இருந்தும் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு. நீ பாடக்கூடாது, நீ மியூசிக் போடக்கூடாது, நீ இங்கே உட்காரக்கூடாது, நீ உள்ளே வந்துடக்கூடாது. எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க? இப்படி தான் உலகம். இதை பார்க்கும்போது கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்து இதில் கிறிஸ்துவை நீங்கள் தெரிவிக்கணும். வெளிச்சம் இல்லாத இருட்டில்தான் நீங்கள் விளக்காக இருக்க வேண்டும். உப்பு சப்பில்லாத வாழ்க்கையில்தான் நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு சொன்னார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல் அனுப்புகிறேன். ஒரு 50 ஓநாய் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புனா என்ன ஆகும்? கடித்து 5 நிமிஷத்தை தின்னுபிடும்ல. அது மாதிரி தான் உங்களை அனுப்புகிறேன். எல்லாம் உங்களை கடித்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. அப்புறம் எப்படி வாழ்கிறது? உனக்குள்ளே நான் இருக்கிறேன், போ. இதோ உலகத்தின் முடிவு புரிந்த முன்னோடு கொடு. என்னை விட்டு விடாதே. என்னாலே என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சுற்றி ஓனாக இருக்குது, சுற்றி உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை இருக்குது, சுற்றி இருளாக இருக்கிறது. நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை படித்து இப்படி ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சோதனைகள் உண்டு. சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். அதற்கு தப்பி போகத்தான வழியை நான் உண்டாக்குவேன்னு சொன்னார். நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளில் அகப்பட்டு கொள்ளாமல் இல்லையா என்ன பண்ணுறது, தீமை என்று ரட்சித்து பக்கத்து வழியாக எங்களை காப்பாற்றி கொண்டு போயிடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும் டெய்லி. ஆண்டவர் எல்லாவற்றிலும் உங்களை காப்பாற்றுவார். இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறது. இஸ் எ ஸ்டேட்மெண்ட் தட் கேரிஸ் கிரேட் அத்தாரிட்டி ஃபார் த பிலீவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்பா அது கரெக்டாக எழுதி வச்சிருக்குப்பா, எழுதுனதே அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? இயேசு கிறிஸ்துவை போய் சிலுவையில் தொங்க போட்டாங்க. இவன் இஸ் ரெக்ஸஸ் என்ன சொல்லுவானா, இவன் யூதரின் ராஜா அப்படின்னு மேலே எழுதியிருக்கோம். என்னையா யூதரின் ராஜான்னு எழுதியிருக்கேன்? யூதரின் ராஜாவையா? யூதரின் ராஜான்னு அவன் சொன்னான்னு எழுதியா அப்படிமா? பையன் எழுதுனா திரும்ப எழுதிட்டு இருக்க முடியாது பையன். என்னாச்சு? உண்மையாக போயிடுச்சு. எழுதுனது தான். அந்த காலத்தில் என்ன ரிட்டன் எழுதிட்டோம்னா மாற்ற முடியாது. அது ராஜ முத்திரை மாதிரி. இவன் யூதரின் ராஜான்னு எழுதியிருக்கு மேலே. அவர் யூதரின் ராஜா தான், இன்றைக்கும் ராஜாதி ராஜா தான். எழுதுனதே. இட் இஸ் ரிட்டன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் தட் கேரிஸ் கிரேட் அத்தாரிட்டி ஃபார் த பிலீவர். வேதாகமத்திலே சொல்லியிருந்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம். Our Lord used the word of God to defeat Satan and so may we. சாத்தானை விரட்டுவதற்கு, தோல்வியடை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கிழிச்சிங்க. இந்த கல்லுகளினாலே தேவன் தவனுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த கல்லுகளினாலே ரொட்டியை உண்டாக்கி சாப்பிடுன்னு சொல்லி சொன்னான். போயேன், ஆண்டவர் தெரியும். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டியதில்லை. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி உங்களை ஏமாத்தினான்னா நம்பாதீங்க. பிசாசும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி தான் ஏமாத்தலாம். ஆண்டவருடைய வசனம் உங்களுடைய மனதில் இருந்தால் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. பட் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் ஓன்லி எ ஸ்வார்ட் ஃபார் பேட்டில், இட் இஸ் ஆல்சோ அ லைட் டு கைட் அஸ் இன் திஸ் டார்க் வேர்ல்ட், ஃபுட் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் அஸ் அண்ட் வாட்டர் தட் வாஷஸ் அஸ். தேவனுடைய வசனம் என்பது இந்த உலகத்திலே இந்த போரிலே வெற்றி கொள்வதற்கான ஒரு பெரிய பட்டயம், ஒரு AK-47 மட்டும் அல்ல. இதை வைத்து 4 பேரை போட்டு தள்ளணும். உண்மைதான். இந்த ப்ராடு பண்ணுற ஊழியக்காரன், ப்ராடு பண்ணுற சகோதரர் இருக்கான்ல, அவனால் இந்த வேத வசனத்தை வச்சு போட்டு தள்ளணும். வேத வசனத்தை கையில் வச்சுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உங்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி விடுவோம். அந்த மாதிரி கத்தி மட்டும் இல்லை, இந்த இருண்ட உலகத்திலே நம்மை வழிநடத்துகிற வெளிச்சமும் அதுதான். வேதமே என் பாதைக்கு தீபம், ஃபுட் தட் ஸ்ட்ரென்தன்ஸ். உணவு, நம்மளை வலிமைப்படுத்துகிற உணவு அவருடைய வசனம்தான். நம்மளை கழுவுகிற தண்ணீர், ஜீவ தண்ணீரும் அதுதான் இந்த வார்த்தை. The word of God has sanctifying ministry in the lives of dedicated believers. தங்களை தாங்களே தேவனுக்கென்று அர்ப்பணித்து கொண்ட விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அவர்களை புனிதமாக்குகிற வார்த்தையும் இதுதான். Those who delight in God's word, தேவனுடைய வார்த்தையை படித்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், meditate on it, அதை குறித்து தியானிக்கிறவர்கள், and seek to obey it,
will experience God's directions and blessings in this life. அதை பாரு, நான் கிளியர் ஸ்டேட்மெண்ட் பாரு. நான் காலையில் என்ன சொன்னேன்? Those who delight in God's word, ஆண்டவருடைய வசனத்தை படிப்பதிலே இங்கே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா தேவனுடைய வார்த்தை கதறுன்னு பைபிளில் இருக்கு. அந்த மாதிரி யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஆவலோடு தேடுகிறார்களோ, அதை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அது சொல்வதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் will experience God's direction. தேவன் வழிநடத்தும் வழிகாட்டுதலை அனுபவிப்பார்கள். and blessings in their lives, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இது மாதிரி எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்தவருடைய வீட்டிலே என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் கிறிஸ்து அங்கே இல்லை. லாசருடைய அக்கா என்ன சொன்னாங்க? நீர் இங்கிருந்து இருந்தாரானால் அவன் மரித்திருக்க மாட்டான், நீர் இங்கே இல்லை, அவன் மரித்து விட்டான். அதான் சொன்னார் இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும் நாளை வெறுத்து விடுங்கள். தினமும் அவரோடு கூட ஐக்கியமாயிருங்கள். உங்களுக்கு அனுபவம் வரும். அனுபவம் இருந்தால்தான் ஆசீர்வாதம் வரும். காலையில் ஒரு பாட்டு நான் சொன்னேன்ல, ட்ரஸ்ட் அண்ட் ஓபே, தேர் இஸ் நோ அதர் வே, ஒன்லி டு ட்ரஸ்ட் அண்ட் ஓபே. ட்ரஸ்ட் அண்ட் ஓபே. ஆண்டவருடைய வசனத்தை நம்பு, அதை விசுவாசி, வேற வழியே இல்லைப்பா. தேர் இஸ் நோ அதர் வே. த வேர்ட் ரிவீல்ஸ் காட்ஸ் மைண்ட், ஸோ வி ஷுட் லேர்ன் இட். இந்த வசனம்தான் தேவனுடைய மனது உங்களுடைய வாழ்க்கையிலே என்னவாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை. நான் இப்படி தான் வாழுவேன், எனக்கு பிடிச்சபடி என்னை வாழ விடுங்க, சும்மா ஓட்டு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? உம் சித்தம் தேவா நடப்பியும் நான் ஓட்மண் பாண்டம் உம் கையிலும். அப்படி ஒரு பாட்டு ஒரு பரிசுத்தவன் எழுதியிருக்கேன். முழுமையான அர்ப்பணிப்பு. நீ ஒரு பாட்டு போட்டேல, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். ஓ புவிக்கீரே, எல்லா பாட்டும் பாடுவாங்க, பாடிட்டு இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான், கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்றால் நீங்கள் எகிப்துக்கு போக மாட்டீங்க, அசீரியன் தான் உங்களுக்கு ராஜா, அடி இருக்கடி உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். The word reveals God's mind, so we should learn it. God's heart, so we should love it. God's will, so we should live it. தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய மனதை நமக்கு காண்பிக்கிறது, ஆகவே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய இதயத்தை நமக்கு காட்டுகிறது, ஆகவே அதை நாம் நேசிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, ஸோ நாம் அதிலே வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக 100%, 110% உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதான் சாலமோன் சொல்கிறார், நான் சிறு வயதுள்ளவன் ஆயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆகிவிட்டேன். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறேன். ஆர் ஹோல் பீயிங், நம்முடைய முழு வாழ்க்கையும், நம்முடைய இருப்பும், மைண்ட், வில் அண்ட் ஹார்ட், நம்முடைய மனது, நம்முடைய விருப்பம், நம்முடைய இதயம் should be controlled by the word of God. இது தேவனுடைய வசனத்தினாலே மாத்திரம் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றினா என்ன? தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவது. நான் இப்போ பணம் மட்டும் பெருகிருச்சு, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பயிர் வளர்க்குறோம், நல்ல 4 அடி வளர்ந்துருச்சு, எருமை மாடு மாதிரி, ஒரு பூ இல்லை, ஒரு கனி இல்லை, ஒன்றுமே இல்லை. அது என்னத்துக்கு? ஏசா தான் சொன்னார். அத்தி மரத்தை பார்த்தாரு, சும்மா கிளு 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 கிளுன்னு இருக்குது, ஒரே செழிப்பு, ஒரு பழம் கூட இல்லை. என்னத்துக்கு? போ, இனிமேல் ஒருவனும் முன்னிடத்தில் ஒரு பழமும் காண மாட்டான். மறுநாளே பட்டு போச்சு. இப்படி இல்லை ஆண்டவருடைய வாழ்க்கை. நம்முடைய முழு வாழ்க்கையும், மனதும், நம்முடைய சித்தமும், நம்முடைய விருப்பமும், நம்முடைய இதயமும்
தேவனுடைய வசனத்தினாலே கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு உப்பால் சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும். இட் இஸ் ட்ரூ, ஹவ் ஸ்வீட் தை வேர்ட்ஸ் அண்ட் டு மை டேஸ்ட், யா ஸ்வீட்டர் தென் ஹனி டு மை மவுத். ஆண்டவருடைய உங்களுடைய இந்த சங்கீதம் 119, 103 பாருங்களேன். உங்களுடைய வசனம் என்னுடைய நாவுக்கு மதுரமாக இருக்கிறது அப்படி சொல்கிறேன். Through thy precepts I get understanding. Therefore I hate every false way. Thy word is a lamp unto my feet and a light. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையா இருக்குது. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. எவ்வளோ அருமையாக இருக்குது பத்தியா. அதனால ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அரசன் ஆயிட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஆண்டவரே என்னை எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு அரசனாக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணதே கிடையாது. நம்ம பிரதர் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே அவருடைய கிட்னி நோய் எல்லாம் சரியாகட்டும், அவருடைய நியூரான்ஸ், அவருடைய நெஃப்ரான்ஸ் எல்லாம், பிளட் கிளாட்ஸ் எல்லாம் சரியாகட்டும். ஆண்டவருக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நீ சரி பண்ணுங்க. அப்புறம் அந்த ஆர்டரியில் சம் அக்ளூஷன்ஸ் ஆர் தேர் ஆர் சம் த்ரோம்போசிஸ், அதை கிளியர் பண்ணுங்க. என்ன ஆண்டவர் உனக்கு வேலைக்காரனாயா? முட்டா பயிலுலாம். எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியலப்ப. இப்படியா ஜெபிப்பது? ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யட்டும், என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை என்றால் என்னுடைய குற்றமும் என்னுடைய பாவம் தான் காரணம், தயவுசெய்து என் மன்னிச்சுங்க. நீரோ நீதிபரர், அவரிடத்துல எள்ளளவும் அநீதி இல்லை, எவ்வளவேனும் அநீதி இல்லைன்னு இருக்கு. இதை நம்ம துதித்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும்போது ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதை விட்டு கிட்னியில் லெஃப்ட் பக்கமாக போகலாம், அந்த ரைட்டு பக்கமாக கட் பண்ணு, இப்படியா சொல்லியிருக்காரு. தாவீது ஒரு நாள் ஜெபம் பண்ணவே இல்லை என்னை அரசனாக்கும்னு. அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். ஆண்டவரை முழுமையாக அவருடைய வேத வசனத்தை அப்படி நேசிக்கிறான். நான் அப்படி டேஸ்ட்டாக இருக்கு, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஆண்டவரை பற்றி கொண்டான். மிகப்பெரிய ராஜாவாயிட்டான் இல்லையா? 2 ராஜா, 3 ராஜா, 4 ராஜா, அவருடைய பிள்ளைகளாக ராஜாக்களான்னாங்க. த்ரூ தை ப்ரீசெப்ட்ஸ் ஐ கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஹேட் எவ்ரி ஃபால்ஸ் வே. தவறான வழிகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுங்கள். தை வேர்ட் இஸ் அ லேம்ப் அன்டு மை ஃபீட் அண்ட் அ லைட் அன்டு மை பாத். இதுதான் தேவனுடைய வசனம். ஆண்டவருடைய வசனத்தால் கட்டுப்படுத்தப்படும். காலையில் தூங்கி வச்ச உடனே முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாமல் போவாரோ பாருங்கள். நிச்சயமாக 100% ஆசீர்வதிப்பார். சமாதானமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை கிடைக்கும், கனிதரும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதான் ஆண்டவருடைய வசனம். சரியா?